ஏசியில் குழுன்னு நல்ல குளிர்காலத்தில் இனிமேல் வைக்கணும். இந்த வெயில் காலத்தில் வைக்கிறது நான் வரவேற்கவில்லை. வாழ்த்துக்கள், இந்த மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள். வட இந்தியா மாதிரி அவங்களுக்கு உதவக்கூடாது. வட இந்தியாவில் ஐபிஎஸ் என்னென்னமோ எக்ஸாம் எழுதுறாங்களேப்பா, அப்படியே புக் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு. நீட்டுக்கு அப்படித்தான் இன்னொன்று இப்போ எழுதுனாங்களே யூபிஎஸ்சி எக்ஸாம், இன்னொன்றுப்பா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பெரிய பெரிய எக்ஸாம் எழுதுனாங்க. எல்லாமே பக்கத்தில் புத்தகங்களை வச்சுட்டு அதை எழுதுறதுக்கே அவனுக்கு தடுமாறானுங்க. மிஸ் இங்கே வாங்க, இதுக்கு எந்த பதில் எழுதுறதுன்னு கேட்குறான்னு. ஜட்ஜுப்பா, எந்த இது லாயருங்கப்பா, அவங்க படிச்சுட்டு போய் எப்படி நீதி வழங்குவாங்கன்னு தெரியல. ரொம்ப கொடுமையாக இருக்குது. ஊபியில் இன்னமும் பல கிராமங்களில் இப்போ தான் வாட்ஸ்அப்பில் எல்லாம் போட்டுட்ருக்காங்க. பல கிராமங்களில் மின்சாரமே இல்லாமல் இருக்கு. 20 வருடங்களாக 40 வருடங்கள் பின்தங்கிய நிலையில் இருக்குங்கிறாங்க. இங்கே தான் வந்து நாங்கள் டிஜிட்டல் இந்தியாங்கிறாங்க. அதை இந்த ஏசிஎஸ் 2 தடவை தோற்றுருக்காரு. 3ஆவது தடவை வெற்றிகரமாக என்னிடம் தோற்பார், வெற்றிகரமாக தோற்பார். ஏண்டா இப்போ தான் கேள்விப்பட்டேன், மக்கள் சொல்கிறாங்க கொஞ்சம் கத்திரிக்காய், கொஞ்சம் பருப்பு, இந்த கீரை இங்கேயே 5 ரூபாய்க்கு ஒரு கட்டு கிடைக்குது, இந்த காய்கறி, கொஞ்சம் அரிசி, இதை கொடுத்து அவர் உதவி செய்கிறதா பெரிய பெரிய விளம்பரம் பண்ணிக்கிறாங்க. மற்றபடி எம்ஜிஆர் அவருக்கு தூக்கி கொடுத்ததுக்கு இந்நேரம் லட்சம் கோடிக்கு மக்களுக்கு அவர் நல்லது பண்ணியிருக்கணும். எம்ஜிஆர்னு ஒரு மகானால தான் இன்றைக்கி ஜேபிஆர் இவர் இங்கே ஏகப்பட்ட அமைச்சர்களுக்கு அப்படி அப்படியே தூக்கி 100கணக்கான ஏக்கர் இடமும் கொடுத்து கல்வி நிலையங்களை திறந்தைய மக்கள் படிக்க வச்சு. ஆனால் அவங்க அந்த வழியை ஃபாலோ பண்ணலை. ஒரு தவறான இதில் போகிற. நான் தான் இங்கே பொது மாப்பிள்ளை, நான் தான் இங்கே வேட்பாளர், நான் தான் இங்கே எம்பி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், மெம்பர் ஆஃப் பேட்ரியாட்டிக் மன்சூர் அலிகான். மிகைப்படாமல் 2 முனைகள்லையும் ஏரி குளம் குட்டையை வெட்டி அபரிமிதமாக அந்த நீர்நிலை காலங்களில் வரும் பாருங்க, அதிகபட்ச தண்ணி வரையில் அழகாக அதை ஒதுக்கி தேக்கி வச்சா இந்த வேலூர் பசுமையான ஒரு நாடா. பசுமையான சுற்றி மலைகள் எது எங்கே கட்டியிருக்காங்க, அதான் தடுப்பணை கட்டுறதை வரவேற்கிறேன். அது ஆந்திராவில் கட்டியிருக்காங்க 45. நம்ம ஊரில் இப்போ அவங்க எவ்வளோ சொத்து வச்சுருந்தா என்ன, வைக்காமல் இருந்தா என்ன, என் சொத்தே இந்த மக்கள் தான். இந்த வேலூருங்கிற சுற்றி மக்கள், சுற்றி மலைகள் இருக்கு. அந்த மலைகளில் வெளிநாட்டு தொழில்நுட்பங்களோட அல்லது அந்த சாதாரண அந்த பயோடெக் இங்கே அவ்வளவு மாணவர்களை வச்சு கூட 40 அடி உயரமாக இந்த கொடைக்கானல் ஊட்டியில் வளர்கிற மரங்களை எல்லாம் இங்கே பரிசீலனை முறையில் நட்டு பராமரித்து அது மழை 20% மழை இங்கே வருங்கிறது ஆய்வு சொல்லுது. அதை நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்கே வந்திருக்கேன். சுற்றி மலைகள் இருக்குது, அந்த மலைகளை பசுமையாக்கணும். இன்னும் 3 கொள்கைகள். 1, 4 லட்சம் பேருக்காக குறைந்தது 2 லட்சம் ரூபாய் கடன் இல்லாத, அதாவது வட்டி இல்லாத கடன் கொடுக்கணும். எப்படின்னா அது வட்டி இல்லாமல் கடன் வந்து பேங்க் கொடுக்க விடாது. அது ஒரு ட்ரஸ்ட் மூலம் ஆரம்பித்து, இது இன்ஸ்பிரேஷன் எனக்கு மோடி ஐயா தான். ஏன்னா 25 லட்சம் கோடியை அதான் இன்றைக்கி தள்ளுபடி பண்ணியிருக்காரு. பல பேருக்கு குஜராத்திகளுக்கு 22,000 கோடி, 12,000 கோடி, 4,000 கோடி அப்படியே தள்ளுபடி பண்ணியிருக்காரு. நம்ம ஏன் இது ஏழை எளியவர்களுக்கு அதை பங்கு போட்டு கொடுக்கக்கூடாதுன்னு வேலூரில் நான் ஆரம்பிப்பேன், நிச்சயமாக ஆரம்பிப்பேன். அதாவது பேங்க் இடம் கொடுக்காட்டி ட்ரஸ்ட்டு அம்மா பேரில் சபூரா ட்ரஸ்ட்டுன்னு ஆரம்பித்து நீ எப்படி அவங்களுக்கு கொடுத்த அந்த மாதிரி கூடான்னு இவங்க எப்படி இந்த தேர்தல் பத்திரங்கள்லாம் அலோவ் பண்ணாங்க, அந்த மாதிரி கொண்டா 100 கோடி கொடு 200 கோடி கொடுத்து வாங்க முடியும். சட்டத்தில் இடம் இருக்குது. ஏன்னா சும்மா 500 1000 பிச்சை போடுறத விட அவங்க ஒரு தலை நிமிர்ந்து சமூகத்தில் ஒரு ஒரு உயர்வான நிலையில் வாழணும்னா அவங்களுக்கு மூலதனமாக 1 லட்சம் 2 லட்சம் சாதாரணமாக விவசாயிகளுக்கு, ஒரு சிறு குறு தொழில் செய்கிறவங்களுக்கு இது மிகப்பெரிய பயனாக இருக்கும். ஒரு 3 பேர் சாட்சியோட ஒரு சாட்சி கையெழுத்துக்கு ஒருத்தரும் பொறுப்புக்கு ஒருத்தரும் இந்த மாதிரி ஒரு இதை வாங்கிட்டு சாதாரண எந்த ஒரு இதுவும் இல்லாமல் வட்டியே இல்லாமல் கடன் கொடுக்க முடியும். ஏன்னா அவன் பணக்காரனுக்கு கொடுத்து அவர் மோதியோட பினாமிங்கிறாங்க. கெஜ்ரிவால் ராஜ்யசபையிலே சொல்லியிருக்காரு, 4 நாள் முன்னாடி சொன்னார். அதனால தான் அம்பானி வந்து பினாமி இல்லை, அம்பானிக்கு வந்து இவர் கொடுக்குறாரு. அது செல்வாக்கு, அது மக்களுக்கு எல்லாம் தெரியும். அதானி வந்து மோதியின்
மோதி பிதாமகனின் பினாமியாக இருக்கிறது கண்டுபிடிச்சி சொன்னனால தான் மிகவும் அராஜக முறையில் அவரை தள்ளிட்டு போய் ஒரு சாதாரண குடிமகனை ஒரு ஏதோ குடிச்சிட்டு தெருவில் போகிறவங்க தள்ளிட்டு போகிற மாதிரி 2 ஸ்டேட் ஆண்டு கொண்டு இருக்கிற ஒரு முதல்வரை கைது பண்ணியிருக்காங்க. சுபசீரனா அவரை கைது பண்ணி உள்ள வச்சுருக்காங்க. இது வந்து ஜனநாயகத்தின் அவலட்சணமான அலங்கோலமான நிலை. இது தொடர்ந்தால் பேராபத்தான் முடியும். நவீன இடியமீனா மோடி அவர்கள் இருக்கார். அதற்கு கட்டியம் கூறுபவராக திருமிகு அண்ணாமலை அவர்கள் இருக்கிறார்கள். அதே போல எல்லாமே வந்து வேட்புமனு தாக்கல் செஞ்சாங்க. எல்லாருடைய குறிக்கோள் வந்து பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினர் எப்படி கவர்றதுன்னு அவங்களுடைய முக்கிய குறிக்கோளாக இருக்கு. எந்த அளவுக்கு வந்து இந்த குறிக்கோள் சிறுபான்மையினருக்கு அந்த சிஏஏனாலேயோ இந்த என்ஆர்சிங்கிற இதுக்கு ஆதரவு கொடுத்தனால அதிமுக சுத்தமாக கிடைக்காது. எடப்பாடியாருக்கு ஒன்றுமே போகாது. டெபாசிட் கூட அவங்க வாங்க மாட்டாங்க ரோட் தமிழ்நாட்டில். ஏன்னா அவங்க தான் அதை வரவழைச்சது. அதை ஆதரவு கொடுத்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்குறாங்க. ஒரு மத நல்லிணக்கம் மிகுந்த தமிழ்நாடு உலகத்தின் உண்மையான ஜனநாயக தொட்டில்னு ஒன்று அழைக்கப்படுதுன்னா அது இந்த தமிழ்நாடு தான். தள்ளி இருந்து வாங்க வாங்க சாரி ஏரி எப்படி 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த தனி மனிதன் தமிழை உருவாக்கினாரோ அது மாதிரி ஒரு அதிகமான இங்கே நீர்நிலைக்கு இதாக இருக்கிற அமைச்சராக இருக்கிற துரைமுருகன் உடனடியாக செய்யணும். நான் செய்ய வைப்பேன். அதை சபதமாக எடுத்திருக்கேன். வேலை வாய்ப்பு உருவாக்குவேன். மது கஞ்சா டோட்டலாக ஒழிக்க பாடுபடுவேன். ஐயா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திமுக வேட்பாளர் வேலூர் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் பார்த்தீங்கன்னா கடந்த 5 ஆண்டுல வந்து எனக்கு 25 கோடி ரூபாய் வர வேண்டியது 12.5 கோடி தான் எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. மத்திய அரசு நிதி 1000 கோடி வாங்குவேன். ஐயா 1000 கோடி வாங்குவேன், செலவழிப்பேன். சும்மா பஸ் ஸ்டாண்டில் சும்மா 4 நிழற்குடை மட்டும் கட்டி எம்பி தொகுதியில் ஒதுக்கப்பட்டதெல்லாம் பண்ண மாட்டேன். அதான் அடிச்சு பிடிச்சி வாங்குறதா நம்ம வேலை. நான் கெட்டவனுக்கு கெட்டவன், நான் கெட்டவன் சொல்லிடுறேன். ஏன்னா மத்தியில் ஆளுறவங்க கெட்டவனாக இருக்கனால அதை விட நல்ல கெட்டவனாக இருக்கிற என்ன தேர்ந்தெடுங்க. போடுவீங்களா ஓட்டு எல்லாத்துக்கும் நீங்கள் அதே மாதிரி. அதனால உங்களுக்கு என்ன குத்தி காட்டுறாரு. மற்றவனை குத்தி காட்டினா வலிக்குது இல்லை. அப்புறம் கட்டணம்ல நீங்கள் அதானிக்கு ஏர்போர்ட்டு கட்டி கொடுத்தீங்கல்ல அம்பானிக்கு. அம்பானி ஜோத்பூரில் வந்து 2-3 ஹெலிகாப்டர் வந்து இறங்குற ஒரு தளம் தான் ஒரு வீட்டுக்காக இருந்தது. அதை ஒரு குறுகிய சில மாதங்கள்லேயே அம்பானிக்காக இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அளவுக்கு வேகமாக இந்த அரசாங்கம் பண்ணி கொடுத்துருக்கு. அப்படி இருக்கையில் ஒரு எய்ம்ஸ் ஏன் கட்டி கொடுக்கறதுல என்ன தப்பு? தம்பி உதயநிதி கேட்கறதுல தப்பே இல்லை. நல்லா கேட்பேன், தப்பில்லை. அதாவது என்னோட இது இந்த மருத்துவமனைகளே இல்லாத ஒரு தமிழ்நாடாக இதை ஆக்கணும். மதுவை ஒழிக்கணும், போதை வஸ்துக்களை ஒழிக்கணும். அந்த ஒன்று நான் கடன் கொடுக்கறது நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன். அடுத்து வந்து வேலை வாய்ப்பை உருவாக்கணும். பாலாறு ஒரு நாட்டிலிருந்து ஒரு ஆறு வருது. என்ன ஆறு இணைக்கிற ஒரு திட்டம் முன்னாடியே கிடப்பில் இருக்கு. பாலாறு தென்பெண்ணை இல்லை, இன்னொரு ஆறு தலைவர் எல்லாம் ஆதரவு கொடுத்துருக்காங்க. உங்கள் பேர் விஸ்வதாமன். அனைத்து இன மக்களும் ஒற்றுமையாக இருக்கிற ஒரு நாடு தான் தமிழ்நாடு. இதில் வந்து மதவெறியை புகுத்துறதுலையே மதவெறியை உண்டாக்குறதுலையே புரிய அண்ணாமலை இவங்க அடிக்க ஒரு தடவை மோதியார் இங்கே வர்றது காரணமே ஒரு மத நல்லிணக்கத்தை உடச்சி செதுக்கணுங்கிறது தான். அது மக்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். தமிழ்நாடு அயோத்திதாச பண்டிதர்லேருந்து நீதிமன்ற தலைவர்கள், தியாகராஜ ஜஸ்டிஸ் கட்சி தலைவர்கள், பெரியார் வரைக்கும் நூற்றுக்கணக்கான பேர் வள்ளலார் வரைக்கும் அரும்பாடுபட்டு உருவாக்கின ஒரு புனிதமான பூமி. அதிகமான கோயில்கள் இருக்கிற இடம், மசூதிகள், சர்ச்சுகள் இருக்கிற இடம். நீ யாரு அடுத்தவன மாதிரி நாத்திகமும் ஒரு சேர அன்பா விளையாடுற ஒரு ஜனநாயகத்தின் தொட்டிலா தமிழ்நாடு. அதை சீர்குலைக்கிறவங்க யாராக இருந்தாலும் தமிழ்நாட்டில் மக்கள் அனுமதிக்க மாட்டாங்க. எல்லா மக்களும் அனைவருக்கும் நாங்கள் வந்திருக்கோம்.